Hi students, happy morning to all. This is V. Senthil Kumar. Today we are going to start with the exercise number 3.12. Third chapter, trigonometry la exercise number 3.12. Choose the correct answer. 1 mark. So question number 1. 1 by cos 80 degree minus root 3 by sin 80 degree. So options are, option number 1 is root 2, option number 2 is root 3, option number 3 is 2, option number 4 is 4. Okay la. So question write first 1 by cos 80 degree minus root 3 by sin 80 degree. ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது என்ன கிடைக்கும் நம்மளுக்கு பாருங்கள். கிராஸ் மல்டிப்ளை பண்ணினாக்கா 1 இன்ட்டு திஸ் டைம் அப்போ சைன் 80 டிகிரி மைனஸ் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ரூட் 3 இன்ட்டு காஸ் 80 டிகிரின்னு. ஓகேங்களா. பை ஸோ டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணினாக்கா cos 80 degree into sin 80 degree எப்படி வேணும் போடலாம். ஓகேங்களா. இது ஒரு நம்ம. ஓகேங்களா. இப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர் நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ண போகிறோம். நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னாக்கா sin 80 degree மைனஸ் ரூட் 3 cos 80 degree இருக்குது. ஸோ அப்போ நம்ம நியூமரேட்டருக்கு என்ன பண்ண போகிறோம்னாக்கா 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், 2ஆல் டிவைட் பண்ணுறேன் நியூமரேட்டர். ஓகேங்களா. இப்போ நியூமரேட்டர் 2ஆல் டிவைட் பண்ணுறேன், 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ டிவைட் பண்ணுறதுக்கு 1/2 முன்னாடி போட்டுக்கலாம். 2ஆல் மல்டிப்ளிகேஷன் அப்போ 2 முன்னாடி போட்டுக்கலாம். டிவைட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு டைம் என்ன பண்ணுறீங்க 1/2ஆல் டிவைட் பண்ணுறீங்க பை 2. அப்போ 1/2 இன்ட்டு மைனஸ் ரூட் 3 பை 2 இன்ட்டு காஸ் 80 டிகிரி. இப்போ நியூமரேட்டர் டைமை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க, அதே சமயத்தில் 2ஆல் டிவைட் பண்ணுறீங்க. ஓகேங்களா. ஸோ டினாமினேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா என்ன பாருங்கள், டினாமினேட்டரில் என்ன பாருங்கள் காஸ் 80 டிகிரி இன்ட்டு சைன் 80 டிகிரி இருக்குது. ஸோ இது ஒரு ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு என்ன ஃபார்முலானாக்கா sin 2a formula. இப்போ sin 2a formula என்ன நம்மளுக்கு தெரியும், sin 2a equal to 2 sin a into cos a. sin 2a formula என்னக்கா 2 sin a into cos a. ஓகேங்களா. ஆனால் நம்மளுக்கு டினாமினேட்டர் என்ன டேர்ம் இருக்குனாக்கா sin cos மட்டும் தான் இருக்குது. அப்போ இந்த 2 இல்லை, இந்த 2 அப்படியே இன்சைடு வந்தால் டிவைட் ஆகிடும். ஓகேங்களா. இப்போ sin a cos a equal to இந்த 2 இன்சைடு வந்தாக்கா sin 2a by 2ன்னு வந்துடும். ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு எந்த ஃபார்மில் இருக்குது, நான் இப்போ கொஸ்டினில் டினாமினேட்டரில் சைன் ஏ இன்ட்டு காஸ் ஏ ஃபார்மில் இருக்குது, சைன் ஏ இன்ட்டு காஸ் ஏ ஃபார்மில் இருக்குது. அப்போ அது நம்ம எப்படி ரைட் பண்ணலாம்னாக்கா சைன் 2 இன்ட்டு ஏ பை 2. இப்போ ஏவுக்கு வந்து 80 டிகிரி. ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன ரைட் பண்ணலாம்க்கா டினாமினேட்டரில் சைன் 2 இன்ட்டு ஏ 80 டிகிரி பை 2ன்னு ரைட் பண்ணணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு இந்த 2 அப்படியே நியூமரேட்டர் வரும்போது மல்டிப்ளை ஆகிடும். அப்போ 2 இன்ட்டு 2 ஆகிடும் இன்ட்டு 1/2 இன்ட்டு சைன் 80 டிகிரின்னு இருக்குது. ஓகேங்களா. அப்போ sin 80 டிகிரி அப்படியே இருக்கட்டும். இந்த 1/2 எப்படி ரைட் பண்ணலாம்னாக்கா cos 60 டிகிரிக்கு வேல்யூ வந்து 1/2, cos 60 டிகிரி வேல்யூ வந்து 1/2. அப்போ அந்த 1/2 தூக்கிட்டு என்ன பண்ணலாம், நம்ம cos 60 எப்படிலாம் இங்கே sin 80 டிகிரி அப்படியே இருக்கட்டும். sin 80 டிகிரி அப்படியே தான் இருக்குது. இந்த 1/2 பதில் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா cos 60 டிகிரி போட்டுக்கிறீங்க. அப்போ cos 60 டிகிரி. ஓகேங்களா. மைனஸ் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா இந்த cos 80 டிகிரி அப்படியே இருக்கட்டும். இங்கே ரூட் 3/2ன்னு இருக்குது. அப்போ sin 60 டிகிரி வேல்யூ வந்து ரூட் 3/2. அப்போ sin 60 டிகிரிக்கு ரூட் 3/2. ஓகேங்களா. பை டினாமினேட்டர் இந்த 2 தான் மேலே போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு sin 2 இன்ட்டு 80 டிகிரி. அப்போ sin 160 ஆகிடும். ஓகேங்களா. sin 160. ஸோ இது மல்டிப்ளை பண்ணினாக்கா 4 இன்ட்டு வந்துடும், 4 இன்ட்டு. ஸோ இந்த ப்ராக்கெட் டைம் பார்த்தீங்கன்னாக்கா பாருங்கள் என்னோட ஃபார்முலா பாருங்கள் sin a மைனஸ் ஃபார்முலா இருக்குது பாருங்கள், sin a cos b மைனஸ் cos a sin b. இப்போ sin a மைனஸ் ஃபார்முலா இருக்குது, அதனால் sin a மைனஸ் b. அப்போ sin 80 டிகிரி மைனஸ் 60 டிகிரி போட்டுருவோம். ஓகேங்களா. பை டினாமினேட்டர் பார்த்தா sin 160 டிகிரி இருக்குது. இதை எப்படி பிரிக்கலாம்னாக்கா sin 180 டிகிரி மைனஸ் 20 டிகிரியும் பிரிக்கலாம். ஓகேங்களா. ரைட். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா 4 இன்ட்டு இங்கே மைனஸ் பண்ணினாக்கா sin 80 மைனஸ் 60 வந்தாக்கா sin 20 டிகிரி வந்துடும். பை கீழே பார்த்தீங்கன்னாக்கா sin 180 டிகிரி மைனஸ் 20 இருக்குது. அப்போ மைனஸ் பண்ணா வரும்னாக்கா டினாமினேட்டர் வந்து sin 180 டிகிரி மைனஸ் 20 இருக்குது. இது எந்த ஃபார்ம்னாக்கா sin 180 மைனஸ் தீட்டா. அப்போ sin 180 மைனஸ் ஈக்குவல் டு sin தீட்டா. ஸோ அப்போ sin தீட்டா இடத்துல 20 இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ இது கேன்சல் பண்ணினாக்கா ஈக்குவல் டு 4ன்னு வந்துடும் ஆன்சர். அப்போ ஆன்சர் 4. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு என்ன 4. ஆப்ஷன் 4 இஸ் ஆன்சர். ஸோ ஆன்சர் இஸ் 4. ஓகேங்களா. ஆப்ஷன் இஸ் 4, ஆன்சர் இஸ் 4. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2. இஃப் cos 28 டிகிரி பிளஸ் sin 28 டிகிரி ஈக்குவல் டு k கியூப் தென் cos 17 டிகிரி இஸ் ஈக்குவல் டு கேட்குறாங்க. ஓகேவா. cos 17 டிகிரியோட வேல்யூ கேட்குறாங்க. ஸோ இதை கொடுத்துட்டு ஃபஸ்ட் கொஸ்டின் பண்ணிடலாம். cos 28 டிகிரி plus sin 28 degree
ஈக்குவல் டு கே கியூ. ஓகேங்களா? ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா இது காஸ் டைமில் இருக்குது, இதையும் காஸ் டைமில் மாற்ற போகிறேன். சைன் 28 டிகிரியே காஸ் டைம் மாற்ற போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு காஸ் 28 டிகிரி அப்படியே வச்சுக்கிட்டு இந்த சைன் டைமை காஸ் டைம் மாற்ற போகிறேன். அப்போ சைன் டைம் காஸ் டைம் மாற்றினாக்கா எப்படி மாற்றினாக்கா சைன் 90 மைனஸ் சீட்டா காஸ் டான் தெரியும் உங்களுக்கு. சைன் 90 மைனஸ் சீட்டா இப்போ சைன் 90 மைனஸ் தீட்டா அப்போ வரணும். உங்கள் என்ன 28 டிகிரி இருக்குது. அப்போ 90ல் எவ்வளோ மைனஸ் பண்ண 28 வந்தாக்கா 62. ஓகேங்களா? ஈக்குவல் டு கே கியூ. இப்போ சைன் 90 மைனஸ் சீட்டா என்ன ஆகிடும்? காஸ் டேம் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ காஸ் 28 டிகிரி ப்ளஸ் காஸ் 62 டிகிரின்னு வந்துடும். ஈக்குவல் டு கே கியூ. ஓகேங்களா? இப்போ நான் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னாக்கா என்ன ஃபார்முலா வைஸ் இருக்குனாக்கா காஸ் சி ப்ளஸ் காஸ் டி ஃபார்முலா. காஸ் சி ப்ளஸ் காஸ் டி ஃபார்முலா என்னன்னாக்கா காஸ் சி ப்ளஸ் காஸ் டி ஃபார்முலா என்னன்னாக்கா ஈக்குவல் டு 2 காஸ் சி ப்ளஸ் டி பை 2 இன்ட்டு காஸ் சி மைனஸ் டி பை 2. இதுதான் காஸ் சி ப்ளஸ் காஸ் டி ஃபார்முலா. இப்போ சிக்கு வந்து 28, டிக்கு வந்து 62. அதை அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ அப்போ 2 இன்ட்டு காஸ் c plus d by 2. c ஓட வேல்யூ 28 plus d வேல்யூ வந்து 62 by 2 into cos c minus d by 2. அப்போ 28 minus 62 by 2. ஓகேங்களா? ஈக்குவல் டு kq. ஓகேங்களா? ஸோ இது சிம்பிள் பண்ண 2 cos ஆஃப் 2 ஆட் பண்ணிங்க 28 கூட 62 ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்னாக்கா 90 டிகிரி வந்துடும். ஸோ அப்போ 90 by 2 வந்துடும். இன்ட்டு காஸ் ஆஃப் இது சப்ரேட் பண்ணிங்கன்னா 28 minus 62 பண்ணினாக்கா மைனஸ் 32 வந்துடும் by 2 ஈக்குவல் டு kq. ஸோ அப்போ 2 இன்ட்டு இது கேன்சல் பண்ணலாம். ஓகே, கேன்சல் பண்ணால் என்ன வரும்? இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். இந்த 2 கேன்சல் பண்ணாக்கா என்ன வரும்? காஸ் 90 டிகிரின்னு வரும். இன்ட்டு காஸ் ஆஃப் இது கேன்சல் பண்ணால் ஒரு 17 வந்துடும். ஓகேவா? இப்போ மைனஸ் 17 வந்துடும் ஈக்குவல் டு கே கியூப்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்போ காஸ் 90 டிகிரி வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா 1/√2. ஓகேங்களா? 1/√2ன்னு வரும். இங்கே 2 கேன்சல் பண்ணதால கேன்சல் இங்கே இருக்கட்டும், 2 வந்து இங்கே இருக்கட்டும். இந்த 2 கேன்சல் பண்ணாங்க 45 டிகிரி வந்து இங்கே 45 டிகிரி. ஓகேங்களா? இதை கேன்சல் பண்ணாங்க மைனஸ் 17 டிகிரி வந்துடும். அப்போ 2 இன்ட்டு காஸ் 45 டிகிரி பார்த்தீங்கன்னாக்கா வேல்யூ வந்து 1/√2. அப்போ 1/√2 இது காஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா தீட்டா ப்ளஸ் நெகட்டிவ் வந்துச்சுனாக்கா பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ இப்போ காஸ் 70 டிகிரி ஈக்குவல் டு கே கியூப் வந்து. ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணலாம்? நம்ம ரீரைட் பண்ணலாம். ஒன்று வந்து இந்த 2/√2ன்னு இருக்குது. இந்த 2 வந்து √2 இன்ட்டு √2ன்னு பண்ணலாம் பை √2. ஸோ காஸ் 70 டிகிரி ஈக்குவல் டு கே கியூப். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு ரூட்டு கேன்சல் ஆயிடுச்சுனாக்கா √2 இன்ட்டு காஸ் 70 டிகிரி ஈக்குவல் டு கே கியூபு. நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? காஸ் 70 டிகிரி கேட்குறேன். காஸ் 70 டிகிரி ஈக்குவல் டு இந்த ரூட் ஆன்சர்னா டிவைட் ஆகிடும். இப்போ காஸ் 70 டிகிரி ஈக்குவல் டு கே கியூப் பை √2 இதுதான். ஸோ அப்போ நம்ம ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா கே கியூப் பை √2ன்னு இருக்குது. இப்போ கே கியூப் பை √2 ஆப்ஷன் நம்பர் 1. ஓகேங்களா? ஆப்ஷன் நம்பர் 1. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் நம்பர் 1. k cube by √2. That's all. Next question number 3. The maximum value of 4 sin square x plus 3 cos square x plus sin x by 2 plus cos x by 2 is. இதனுடைய மேக்ஸிமம் வேல்யூ கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரைட் பண்ணிக்கலாம். 4 sin square x plus 3 cos square x plus sin x by 2 plus cos x by 2. ஸோ இதுக்கு மேக்ஸிமம் வேல்யூ கேட்குறாங்க. ஸோ இதை கொஞ்சம் ரீரைட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்குல்ல 4 sin square x நம்ம பிரிச்சு போகிறீங்க. இந்த 4 sin square x எப்படி பிரிக்கலாம்னாக்கா 3 + 1 பிரிக்கலாம். ஓகேங்களா? 1 டைம்ஸ் ஆஃப் sin square x ப்ளஸ் 3 டைம்ஸ் ஆஃப் sin square x. இந்த 4 sin square x sin square x ப்ளஸ் 3 sin square x பிரிச்சிடும். ஓகேவா? ப்ளஸ் நெக்ஸ்ட்டு 3 cos square x அப்படியே தான் இருக்குது. ப்ளஸ் இந்த லாஸ்ட் 2 டைம் எப்படி ரைட் பண்ண போகிறோம்னாக்கா ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுக்க போகிறீங்க லாஸ்ட் 2 டைம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? நம்ம ஸ்கொயர் ரூட் போட்டுங்க. போட்டு sin x by 2 ப்ளஸ் காஸ் x by 2 த ஹோல் ஸ்கொயர் போடுங்க. இப்போ ஸ்கொயர் பண்ணுறோம், ரூட் பண்ண கேன்சல் ஆகிடும். அதனால் வேல்யூ மாறாது. ஓகேங்களா? இப்போ இதுக்கு இருக்கிற எல்லா டேர்மும் என்ன பண்ணுறீங்க? இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைனாக மாற்ற போகிறீங்க. எல்லாமே சைன் டேர்மாக மாற்ற போகிறீங்க இப்போ. ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட் டைம் அப்படியே வச்சிங்க sin square x ப்ளஸ் இந்த 2 டேர்ம் என்ன காமனாக இருக்குன்னா 3 காமனாக இருக்குது. 3 காமனாக வெளியே எடுத்துறாக்கா sin square x ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ்னு வந்துடும். ப்ளஸ் ரூட் ஆஃப் இந்த ரூட் டூவில் பார்த்தீங்கன்னாக்கா a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்லாம். a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்லாம் எக்ஸ் பண்ணுறீங்க. இப்போ a ஸ்கொயர் அப்போ sin ஸ்கொயர் எக்ஸ் பை 2 ப்ளஸ் பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை 2 ப்ளஸ் 2ab அப்போ 2 sin எக்ஸ் பை 2 டு காஸ் எக்ஸ் பை 2. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா
sin ஸ்கொயர் எக்ஸ் அப்படியே இருக்கட்டும் ப்ளஸ் 3 இன்ட்டு இதுக்கு வேல்யூ வந்து 1 ஆகிடும் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் வேல்யூ 1 ஆகிடும் ப்ளஸ் ரூட் ஆஃப் ரூட் டூவில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டேர்ம் வந்து வேல்யூ 1 ஆகிடும் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் வேல்யூ 1 ஆகிடும் ஓகேங்களா அப்போ 1 ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 2 sin x by 2 cos x by 2 இருக்குது அப்போ இது எந்த ஃபார்ம்லானாக்கா 2 sin தீட்டா காஸ் தீட்டானாக்கா sin 2 தீட்டா வரும் இப்போ 2 sin தீட்டா பை 2 காஸ் தீட்டா பை 2 இருக்கு அப்போ sin தீட்டான்னு வந்துடும் அப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் நம்ம sin தீட்டான்னு வச்சுக்கலாம் ஓகேவா அப்போ sin xன்னு வந்துடும் sin xன்னு வந்துடும் ஓகேங்களா ஸோ அந்த ஃபார்மை நாங்கள் எழுதுகிறோம் பாருங்கள் sin 2 தீட்டானாக்கா 2 sin தீட்டா டு காஸ் தீட்டா உங்களுக்கு தெரியும் இதுவே இங்கே வெறும் sin தீட்டா மட்டும் இருந்துச்சுனாக்கா இந்த தீட்டா வந்து பை 2 போட்டலாம் அப்போ 2 தீட்டா பை 2 காஸ் தீட்டா பை 2 ஆஃப் ஆங்கிள் ஃபார்மில் அப்போ நம்மளுக்கு இந்த ஃபார்மில் இருக்குது ரூட் டூவில் அப்போ நம்மளை சைன் தீட்டான்னு ரைட் பண்ணலாம் அதான் இங்கே ரைட் பண்ணி இப்போ சைன் எக்ஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சைன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் 3 ப்ளஸ் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் சைன் எக்ஸ் ஓகேங்களா இப்போ சைனோட மேக்ஸிமம் வேல்யூ பார்த்தோன்னா 1 ஓகேவா மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் sin x is 1 மேக்ஸிமம் வேல்யூ வந்து 1 இன்னும் வேல்யூ மைனஸ் 1 வரும் ஓகேவா அப்போ சைனுக்குலாம் என்ன பண்ணி வேல்யூ 1 போறீங்க அப்போ sin ஸ்கொயர் எக்ஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ப்ளஸ் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் sin எக்ஸ் வேல்யூ 1 போட்டு 1 ஸ்கொயர்னா 1 ப்ளஸ் 3 ப்ளஸ் ரூட் ஆஃப் 2 வந்துடும் ஓகேங்களா ஸோ ஆட் பண்ணினாக்கா 4 ப்ளஸ் ரூட் 2 4 ப்ளஸ் ரூட் 2 இதுதான் மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் அப்போ 4 ப்ளஸ் ரூட் 2ன்றதுங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது ஸோ ஆப்ஷன் நம்பர் 1 ஆன்சர் இஸ் option number 1 4 plus root 2 that's all next question number 4 question is 1 plus cos pi by 8 into 1 plus cos 3 pi by 8 into 1 plus cos 5 pi by 8 into 1 plus cos 7 pi by 8 okay va so the value கேக்குறாங்க options 1 by 8 1 by 2 1 by root 3 1 by root 2 கொடுத்துறாங்க ஓகேங்களா first question ரைட் பண்ணலாம் 1 plus cos pi by 8 into 1 plus cos 3 pi by 8 to 1 plus cos 5 pi by 8 into 1 plus cos 7 pi by 8 ஓகேங்களா ரைட் மேட்ச் இப்போ இதில் 4 bracket term இருக்குது இந்த 4 bracket termல இந்த ஃபர்ஸ்ட் 2 bracket term அப்படியே வச்சுட்டு இந்த பிக்கெஸ்ட் ஆங்கிள் மட்டும் கொஞ்சம் ஸ்பிட் பண்ண போகிறீங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஆங்கிள் அப்படியே தான் இருக்குது cos pi by 8 ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டும் செகண்ட் ப்ராக்கெட்டும் அப்படியே ரைட் பண்ணிடுங்க ரிமைனிங் 2 இருக்குல்ல அதில் ஆங்கிள் மட்டும் என்ன பண்ணுறீங்க பிரித்து ஆட் பண்ணுங்க ஓகே எப்படின்னாக்கா 1 plus cos இந்த 5 pi by 8 எப்படி ரைட் பண்ணலாம்னாக்கா pi minus 3 pi by 8 ஆயிடலாம் ஓகேவா இது சிம்பிளை பண்ணினாக்கா இதான் வரும் ஓகேங்களா கிராஸ் பண்ணினா வருங்க 8 into pi 8 pi 8 pi ல 3 pi மைனஸ் பண்ணினாக்கா 5 pi வந்துடும் ஓகேங்களா அதே மாதிரி நெக்ஸ்ட் இதை பார்த்தீங்கன்னாக்கா 1 plus cos 7 pi by 8 எப்படி பிரிக்கலாம்னாக்கா pi minus pi by 8 பிரிக்கலாம் pi minus pi by 8 அப்போ கிராஸ் பண்ணி பாருங்க 8 into pi 8 pi 8 pi ல 1 pi மைனஸ் பண்ணினாக்கா 7 pi வந்துடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் 2 ப்ராக்கெட் அப்படியே வச்சுங்க cos pi by 8 நெக்ஸ்ட் 1 plus cos 3 pi by 8 அப்படியே தான் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 1 plus cos pi minus 3 pi by 8 இருக்குது அப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா cos 180 minus theta அதாவது cos pi minus theta இப்போ cos pi minus thetaவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னாக்கா மைனஸ் cos theta வரும் இன் செகண்ட் குவாட்ரண்ட்டு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா cos 180 minus theta equal to minus cos theta ஓகேங்களா ஸோ அப்போ என்ன வரும்னாக்கா 1 minus cos theta வந்து 3 pi by 8 வந்துடும் ஓகேங்களா அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா cos 180 minus theta equal to minus cos theta அப்போ மைனஸ் 1 minus cos pi by 8 வந்துடும் ஓகேங்களா ரைட் இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் டைமும் லாஸ்ட் ப்ராக்கெட் டைமும் கம்பைன் பண்ணினாக்கா என்ன வரும் பாருங்க ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் லாஸ்ட் டைம் பாருங்க 1 plus cos pi by 8 இங்கே 1 minus cos pi by 8 இருக்கு அப்போ a plus b into a minus b அப்போ a square minus b square போடலாமா ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டும் லாஸ்ட் ப்ராக்கெட்டும் கம்பைன் பண்ணினாக்கா a plus b into a minus b ஃபார்மில் இருக்கு அப்போ a square minus b square இருக்கும் அப்போ 1 square minus cos square pi by 8 ரைட் பண்ணலாம் ஓகேவா நெக்ஸ்ட் இந்த சென்டரில் 2 ப்ராக்கெட் பார்த்தீங்கன்னாக்கா a plus b into a minus ஃபார்மில் இருக்கு ஓகேங்களா 1 plus cos 3 pi by 8 1 minus cos 3 pi by 8 இதுக்காக அகைன் a plus b into a minus ஃபார்மில் இருக்கு அப்போ a square minus b square ஓகே அப்போ 1 square minus cos square 3 pi by 8 ரைட் பண்ணலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஃபார்முலா 1 minus cos square theta அப்போ 1 minus cos square theta equal to sin square theta மாறிடும் அப்போ 1 minus cos square pi by 8 இருக்கு அப்போ இது sin square pi by 8 ஆகிடும் இன்ட்டு இது அகைன் 1 minus cos square ஃபார்முலா இருக்கு அப்போ sin square 3 pi by 8 ஆகிடும் ஓகேங்களா இந்த 2 டேர்முக்கும் மல்டிபிள் இருக்குது அதே சமயத்தில் ஸ்கொயர் இருக்குது ஸோ காமனாக என்ன பண்ணலாம் ஸ்கொயர் எடுத்துக்கலாம் அப்போ ஸ்கொயர் காமனாக போட்டுக்கலாம் sin
pi by 8 into sin 3 pi by 8 the whole square இருக்கும் ஓகேங்களா ஓகே ரைட் இப்போ இந்த ப்ராக்கெட் டைமில் பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஃபார்முலா வைஸ் இருக்குனாக்கா sin a into sin b அதாவது மல்டிப்ளை இல்லை இருக்குது ஓகேங்களா அப்போ அதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா sin a into sin b கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா -1/2 into cos a plus b minus cos a plus b a minus b வந்து ஓகேங்களா ஸோ நம்ம காஸ் ஃபார்முலாவை செப்பரேட் பண்ணும்போது இந்த ஃபார்முலா நம்ம பார்த்துருப்போம் டெரிவ் பண்ணி இப்போ sin a into sin b equal to -1/2 into cos a plus b minus cos a minus b இதான் ஃபார்முலா இப்போ நம்மளுக்கு கொஸ்டினில் இந்த ஃபார்முலா இருக்குது sin a into sin b ஃபார்முலா இருக்குது அப்போ நம்ம இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணுவோம் ஓகேவா இப்போ நம்மளுக்கு என்ன ஒரு ஃபார்முலானாக்கா ஈக்குவல் டு -1/2 into cos a plus b ஏவுக்கு வந்து pi by 8 b க்கு வந்து 3 pi by 8 அப்போ pi by 8 plus 3 pi by 8 ஓகேங்களா நெக்ஸ்ட் மைனஸ் cos a minus b இப்போ pi by 8 minus 3 pi by 8 ஓகேங்களா ஓகே க்ளோஸ் ஓவரால் ஸ்கொயர் இருக்குது அதை மிஸ் பண்ணிட்டு போகிறீங்க ஸ்கொயர் இப்போ நம்ம சிம்ப்ளை பண்ண போகிறீங்க ஈக்குவல் டு -1/2 into cos இந்த 2 ஆங்கிளையும் ஆட் பண்ணும்போது டினாமினேட்டர் ரெண்டு சேமாக இருக்கா 8 அப்போ நியூமரேட்டர் ஆட் பண்ணும்போது என்ன ஆகிடும் 4 பைன்னு வரும் அப்போ 4 pi by 8னு இருக்கும் இப்போ 4 pi by 8நாக்கா இது கேன்சல் பண்ணாங்க நான் pi by 2னு வரும் அப்போ cos pi by 2னு வரும் ஓகேங்களா மைனஸ் காஸ் ஆஃப் இங்கே பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் சேமாக இருக்குது அப்போ நியூமரேட்டர் என்ன பண்ணிக்கலாம் நம்ம செப்பரேட் பண்ணிக்கலாம் இப்போ pi minus 3 pi இப்போ pi minus 3 piனாக்கா என்ன வரும்னாக்கா மைனஸ் பண்ணால் -2 pi by 8னு வரும் ஓகேங்களா இப்போ கேன்சல் பண்ணாக்கா என்ன வரும் -pi by 4னு வரும் அப்போ -pi by 4னு வரும் ஹோல் ஸ்கொயர் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா ஈக்குவல் டு -1/2 into cos 90 இது cos pi by 2 அப்போ cos 90 வேல்யூ வந்து 0 ஓகேங்களா cos 90 வேல்யூ 0 ஆகிடும் நெக்ஸ்ட் மைனஸ் இங்கே காசில் வந்து இங்கே ஆங்கிள் பேஸில் நெகட்டிவ் வந்துச்சுனாக்கா இக்னோர் ஆகிடும் கேன்சல் ஆகிடும் இப்போ மைனஸ் காசு pi by 4னு வரும் ஓகேங்களா ஹோல் ஸ்கொயர் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா இது மல்டிப்ளை பண்ணுங்க உள்ள -1/2 உள்ள மல்டிப்ளை பண்ணாக்கா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் இப்போ 1/2 into cos pi by 4னு வந்துடும் ஹோல் ஸ்கொயர் ஓகேங்களா இப்போ ஈக்குவல் டு 1/2 into cos pi by 4 இப்போ cos pi by 4 வேல்யூ என்னன்னாக்கா 1/√2 ஓகேங்களா pi by 4னா 45 டிகிரின்னு அர்த்தம் ஓகேவா pi by 2னா 90 pi 4னா 45 அப்போ cos 45 வேல்யூ வந்து 1/√2 இப்போ 1/√2 the whole square வந்து இப்போ மல்டிப்ளை பண்ணாக்கா நான் ஒரு 1/2√2னு வரும் ஹோல் ஸ்கொயர் இப்போ ஸ்கொயர் பண்ணும்போது 1/2 ஸ்கொயர்னா 4 ஆகிடும் √2 ஸ்கொயர்னாக்கா 2 ஆகிடும் 4 2s are 8 அப்போ 1/8 தான் ஆன்சர் ஓகேங்களா அப்போ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் நம்பர் 1/8 that's all அப்போ ஆன்சர் இஸ் option number 1/8 that's all next question number 5 if pi less than 2 theta less than 3 pi by 2 then square root of 2 plus 2 cos 4 theta is equal to இது வேல்யூ கேட்குறோம் இப்போ இந்த இன்டர்வல் தான் முக்கியம் இந்த சம்முக்கு இந்த இன்டர்வல் பிரகாரம் தான் நம்ம இதுக்கு இப்போ வேல்யூ கண்டுபிடிக்க போறீங்க ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டைப் பண்ணிடலாம் ஸோ சொல்யூஷன் ஸோ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 plus square root of 2 plus 2 cos 4 theta ஓகேங்களா இதோட வேல்யூ கேட்குறோம் ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்கொயர் ரூட் உள்ள எடுத்து நம்ம எப்படி ரைட் பண்ணலாம் பாருங்கள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 plus ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த 2 டேர்ம்லையும் 2 காமனை வெளியே எடுத்துறாக்கா ரிமைனிங் வந்து 1 plus cos 4 thetaன்னு ஓகேங்களா ஸோ அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 plus ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 into இந்த பிராக்கெட் டைம் பார்த்தீங்கன்னாக்கா 1 plus cos 4 theta அப்போ 1 plus cos 4 theta ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா 2 cos square 2 theta உங்களுக்கு தெரியும் இந்த ஃபார்முலாஸ் நம்ம பார்த்துருப்போம் 1 plus cos thetaவுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா 2 cos square theta by 2 ஓகேங்களா நெக்ஸ்ட் அதுவே 1 plus cos 2 theta இருந்துச்சுனாக்கா 2 cos square theta இதுவே 1 plus cos 4 theta இருந்துச்சுனாக்கா 2 cos square 2 thetaன்னு வரும் ஓகேங்களா இப்போ இந்த ஆங்கிள் தான் முக்கியம் வெறும் தீட்டா மட்டும் இருந்துச்சுன்னா தீட்டா பை 2 தீட்டா இருந்துச்சுனாக்கா தீட்டா 4 தீட்டா இருந்துச்சுனாக்கா 2 தீட்டான்னு வந்துடும் ஓகேங்களா அதேமாதிரி 1 மைனஸ் காஸ் 2 தீட்டாக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா 2 சைன் ஸ்கொயர் தீட்டா ஓகேங்களா இப்போ நம்ம இந்த பிராக்கெட் டைம் பார்த்தீங்கன்னா 1 plus cos 4 தீட்டான்னு இருக்குது இப்போ 1 plus cos 4 தீட்டா ஃபார்முலா வந்து 2 cos square 2 தீட்டா அப்ளை பண்ணிக்கலாம் அப்போ 2 cos square 2 தீட்டா ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா 2 plus ரூட் ஆஃப் மல்டிப்ளை பண்ணாக்கா 4 cos square 2 தீட்டான்னு வந்துடும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2
இந்த ரூட்லேருந்து வெளியில் வரும்போது நான் 2 cos 2 தீட்டான்னு வந்துடும் ஓகேங்களா. இப்போ வெளியே வரும்போது 2 cos 2 தீட்டான்னு வந்துடும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2 தீட்டான்றது என்னன்னாக்கா எந்த குவாட்ரண்ட்டில் லை ஆகுது பார்க்கணும். அதுக்கு தான் இந்த இன்டர்வல் கொடுத்துறான் பாருங்கள். இன்டர்வல் பை லெஸ் தென் 2 தீட்டா லெஸ் தென் 3π/2 ஓகேங்களா. அப்போ இங்கே என்ன வரும்னாக்கா இந்த சைன் வரும்னா மைனஸ் சைன் வரும். ஏன்னாக்கா இந்த இன்டர்வல் பார்த்தீங்கன்னாக்கா பை லெஸ் தென் 2 தீட்டா லெஸ் தென் 3π/2ன்றது தேர்ட் குவாட்ரண்ட்டில் லை ஆகும். அப்போ தேர்ட் குவாட்ரண்ட் லை ஆகும்போது காசு வந்து நெகட்டிவாக இருக்கும் ஓகேங்களா. அப்போ காசு நெகட்டிவாக இருக்கும்போது என்ன வரும்னாக்கா மைனஸ் சைன் வந்துடும் ஓகேங்களா. அதை கேர்ஃபுல்லாக பண்ணணும். மைனஸ் சைனு நெக்ஸ்ட்டு 4 cos ஸ்கொயர் 2 தீட்டான்னு இருக்குது. அப்போ 2 cos 2 தீட்டான்னு வந்துடும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இதில் 2 காமன் வெளியே எடுத்தீங்கன்னாக்கா 1 - cos 2 தீட்டான்னு வந்துடும். 1 - cos 2 தீட்டா. இப்போ 2 இன்ட்டு இப்போ அந்த 1 - cos 2 தீட்டாக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா அதை எழுதிடும் பாருங்க. 1 - cos 2 தீட்டா ஈக்குவல் டு 2 sin ஸ்கொயர் தீட்டா. இப்போ இங்கே 2 இன்ட்டு 2 sin ஸ்கொயர் தீட்டா ஓகேவா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் மல்டிப்ளை பண்ணாக்கா 4 sin ஸ்கொயர் தீட்டான்னு வந்துடும். இப்போ இது ரூட் எடுத்தீங்கன்னா என்ன வரும் 2 sin தீட்டான்னு வந்துடும். 2 sin தீட்டா தட்ஸ் ஆல். அப்போ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 2 sin தீட்டாங்கிறதுனாக்கா ஆப்ஷன் நம்பர் 4. இப்போ 2 sin தீட்டா. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் நம்பர் 4 2 sin தீட்டா ஓகேங்களா. இப்போ சம்மில் வந்து இந்த இன்டர்வல் தான் நமக்கு ஏன்னாக்கா இந்த சைன் நமக்கு இந்த இன்டர்வல் வச்சு தான் இந்த ப்ளஸ் சிம்பிள் வந்து மைனஸ் சிம்பிளாக மாறுது ஓகேவா. அப்போ 2 தீட்டான்றது தேர்ட் குவாட்ரண்ட்டில் லை ஆகுது. அப்போ தேர்ட் குவாட்ரண்ட் லை ஆகும்போது காசு வந்து நெகட்டிவாக வரும். அப்போ அதனால தான் மைனஸ் சைன் போகும் ஓகேங்களா. பட் 2 தீட்டா லைஸ் இன் தி தேர்ட் குவாட்ரண்ட் ஓகேங்களா. தட்ஸ் ஆல். Next question number 6. If tan 40 degree equal to lambda, then tan 140 degree minus tan 130 degree by 1 plus tan 140 degree into tan 130 degree. இதோட வேல்யூ கேட்குறேன் ஓகேங்களா. இப்போ tan 40க்கு லேம்டான்னு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு கண்டுபிடி ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டினில் tan 140 டிகிரி tan 130 டிகிரி அதுக்கான வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஸ்டின் போகலாம். ஃபஸ்ட்டு tan 140. இப்போ tan 140 டிகிரி எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி கண்டுபிடிச்சு பாருங்க. tan 140 tan 180 டிகிரி மைனஸ் 40 பிரிக்கிறோம் ஓகேவா. இப்போ டேனில் 180 டிகிரின்றது செகண்ட் குவாட்ரண்ட். அப்போ செகண்ட் குவாட்ரண்ட்டில் tan 180 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் tan தீட்டா. அப்போ மைனஸ் tan 40 டிகிரி ஆகிடும் ஓகேங்களா. இப்போ tan 140க்கு மைனஸ் tan 40 ஆயிடுச்சு ஓகேங்களா. நெக்ஸ்ட் அதேமாதிரி நெக்ஸ்ட்டு tan 130ன்னு இருக்குது. ஸோ அப்போ tan 130 டிகிரியை எப்படி ரைட் பண்ணலாம்னாக்கா tan 180 மைனஸ் 50 டிகிரி ரைட் பண்ணலாம். அது சேம் தான் செகண்ட் குவாட்ரண்ட்டு. இப்போ tan 180 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் tan தீட்டா. அப்போ மைனஸ் tan 50 டிகிரின்னு ஓகேங்களா. இது அப்படியே இருக்கு. இப்போ நம்ம கொஸ்டின் ரைட் பண்ணிடலாம். கொஸ்டின் என்னன்னாக்கா tan 140 டிகிரி மைனஸ் tan 130 டிகிரி டிவைடட் பை 1 பிளஸ் tan 140 டிகிரி இன்ட்டு tan 130 டிகிரி ஈக்குவல் டு இப்போ நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சோம் அதில் அப்ளை பண்ண போறீங்க. tan 140 டிகிரிக்கு என்ன கண்டுபிடிச்சினாக்கா மைனஸ் tan 40 ஓகேங்களா. ஸோ அப்போ மைனஸ் tan 40 டிகிரி. நெக்ஸ்ட்டு இது ஃபார்முலா இருக்கிற இந்த கொஸ்டினில் இருக்கிற மைனஸு மைனஸ் ஆஃப் நெக்ஸ்ட்டு tan 130க்கு வந்து மைனஸ் tan 50 டிகிரி ஃபைன் பண்ணிக்கிறீங்க ஓகேவா. பை டினாமினேட்டர் 1 ப்ளஸ் tan 140க்கு மைனஸ் tan 40 டிகிரி இன்ட்டு tan 130க்கு வந்து மைனஸ் tan 50 டிகிரி ஓகேங்களா. ஸோ இப்போ சிம்ப்ளை பண்ணுங்கள். ஸோ மைனஸ் tan 40 டிகிரி மைனஸ்னு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் tan 50 டிகிரி டிவைடட் பை இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ அப்போ 1 ப்ளஸ் tan 40 டிகிரி இன்ட்டு tan 50 டிகிரி ஓகேங்களா. ஸோ நியூமரேட்டரில் வந்து ப்ளஸ் டைம் ஃபஸ்ட்டு மைனஸ் டைம் நெக்ஸ்ட்டு ரைட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் டைம் ஃபஸ்ட்டு tan 50 டிகிரி மைனஸ் tan 40 டிகிரி டிவைடட் பை 1 ப்ளஸ் tan 40 டிகிரி இன்ட்டு tan 50 டிகிரி ஓகேங்களா. இது முடிச்சு. இப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணோம்னாக்கா அதோட வேல்யூ கேட்குறாங்க. இப்போ tan 40 டிகிரிக்கு வேல்யூ வந்து லேம்டான்னு கொடுத்துறாங்க tan 40 ஓகேங்களா. ஸோ அந்த வேல்யூ இங்கே அப்ளை பண்ணுறதுக்கு சொல்ல போனால் tan 40 இருக்கிற இடத்துக்கு என்ன பண்ணலாம் லேம்டா போட்டுக்கலாம். இங்கே tan 50லாம் இருக்குல்ல. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் நம்ம ரீரைட் பண்ணணும் ஓகேவா. அப்போ tan 50 எப்படி ரைட் பண்ணலாம்னாக்கா cot 90 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு tan தீட்டா தெரியுங்களா. அப்போ இந்த tan 50ன்றது என்ன பண்ணு cot 90 மைனஸ் தீட்டா ரைட் பண்ணு. 90 மைனஸ் தீட்டான்றது 50. இப்போ மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும் பாருங்க. 90ல் 50 போச்சுன்னா என்ன வரும் 40 வரும். அப்போ cot 90 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு tan தீட்டா தானே ரைட். நெக்ஸ்ட் அதுமாதிரி tan 40 டிகிரி பை
அதேமாதிரி டினாமினேட்டரில் 1 ப்ளஸ் இந்த tan 40 அப்படியே tan 50ன்றதை நம்ம மாற்றிக்கலாம் ஓகேங்களா. இப்போ tan 40 இன்ட்டு இது cot 90 மைனஸ் 15 மாற்றிக்கலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இப்போ cot 90 மைனஸ் தீட்டா மைனஸ் பண்ண என்ன வரும், cot 40 டிகிரி வந்துடும் மைனஸ் tan 40 டிகிரி பை கீழே 1 ப்ளஸ் tan 40 டிகிரி இன்ட்டு cot 40 டிகிரின்னு ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வேல்யூஸ் அப்ளை பண்ணிடலாம். tan 40க்கு லேம்டான்னு அப்ளை பண்ணலாம். cot 40ன்னு இருக்குது. அப்போ டேனோடைய ரெசிபிள் தான் cot. அப்போ என்ன இது 1/tan ரைட் பண்ணிடலாம். அப்போ 1/tan 40 டிகிரி மைனஸ் tan 40 டிகிரி பை 1 ப்ளஸ் tan 40 டிகிரி இன்ட்டு 1/tan 40 டிகிரி காட்டோட ரெசிபிள். இப்போ லாம்டாவுக்கு அதாவது tan 40க்கு வேல்யூ நான் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ tan 40க்கு வந்து என்ன இருக்குது, tan 40க்கு லேம்டான்னு இருக்குது. அப்போ இங்கே லேம்டா அப்ளை பண்ணலாம் ஈக்குவல் டு இங்கே 1/லேம்டான்னு வந்துடும் மைனஸ் லேம்டா பை 1 ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது லேம்டா இன்ட்டு 1/லேம்டா ஓகேங்களா. ஸோ இப்போ சிம்ப்ளை பண்ணுங்கள், ஆன்சர் என்ன வருது பார்ப்போம். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா 1 மைனஸ் லேம்டா ஸ்கொயர் பை லேம்டா பை 1 ப்ளஸ் கேன்சல் பண்ணினாக்கா 1 வந்துடும் ஓகேங்களா. ஸோ அப்போ ஃபைனலாக என்ன வரும்னாக்கா 1 மைனஸ் லேம்டா ஸ்கொயர் பை லேம்டா பை 2ன்னு இருக்கும் கீழே. இந்த லேம்டா வந்து டினாமினேட்டர் மல்டிப்ளை ஆகிடும். ஸோ அப்போ ஈக்குவல் டு 1 மைனஸ் லேம்டா ஸ்கொயர் பை 2 லேம்டான்னு வந்துடும். தட்ஸ் ஆல் ஓகேங்களா. இப்போ நமக்கு என்ன ஆப்ஷன் வந்துட்டு பாருங்கள், 1 மைனஸ் லேம்டா ஸ்கொயர் பை 2 லேம்டான்னு இருக்குது. அப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா 1 மைனஸ் லேம்டா ஸ்கொயர் 2 லேம்டா வந்து ஆப்ஷன் நம்பர் 4 ஓகேங்களா. ஆப்ஷன் நம்பர் 4. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் நம்பர் 4. That's all. Next question number 7. Cos 1 degree plus cos 2 degree plus cos 3 degree plus data plus cos 179 degree இதோட வேலைக்கு ஆயிரும் ஓகேங்களா. இப்போ இது ஈஸியாக அதை நம்ம சிம்ப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரைட் பண்ணிக்கலாம். cos 1 degree plus cos 2 degree plus cos 3 degree plus data plus cos 179 degree ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒன்றும் கிடையாது, அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க லாஸ்ட் டைம் வரைக்கும். லாஸ்ட் டைமுக்கு ஒரு முன்னாடி ஒரு 3 டைம், சென்டரில் ஒரு 3 டைம் வச்சுட்டு அதை 2 டைம் 2 டைமை கம்பைன் பண்ண போறீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் cos 1 டிகிரி அப்படியே இருக்கட்டும், நெக்ஸ்ட் cos 2 டிகிரி ப்ளஸ் cos 3 டிகிரி அப்படியே இருக்கட்டும் ப்ளஸ் டாட் 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 ப்ளஸ் இங்கே சென்டரில் பார்த்தீங்கன்னாக்கா cos 89 டிகிரி ப்ளஸ் cos 90 டிகிரி ப்ளஸ் cos 91 டிகிரி வரும் ஓகேவா. ப்ளஸ் டாட் 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 அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் லாஸ்ட் டைம் என்னன்னாக்கா உங்களுக்கு தெரியும், லாஸ்ட் டைம் வந்து cos 179 டிகிரி. அப்போ cos 179 டிகிரி முன்னாடி என்ன cos 178 டிகிரின்னு இருக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதுக்கு முன்னாடி என்ன இருக்குனாக்கா ப்ளஸ் cos 177 டிகிரின்னு இருக்கும் ஓகேங்களா. இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம், ஒன்றும் கிடையாது. இப்போ ஃபர்ஸ்ட் டேர்மையும் இந்த லாஸ்ட் டைமையும் கம்பைன் பண்ணுறீங்க. ஃபர்ஸ்ட் டைமையும் லாஸ்ட் டைம் கம்பைன் பண்ணால் என்ன வரும் பாருங்க, cos 1 டிகிரி ப்ளஸ் cos 179 டிகிரின்னு வரும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் அதேமாதிரி ப்ளஸ் செகண்ட் டைமையும் லாஸ்ட்டுக்கு முன்னாடி டைமையும் கம்பைன் பண்ணுறீங்க. அப்போ செகண்ட் டைம்ன்றது cos 2 டிகிரி ப்ளஸ் லாஸ்ட் டைம் முன்னாடி டைம் வந்து cos 178 டிகிரி ஓகேவா ப்ளஸ் அதேமாதிரி நெக்ஸ்ட் தேர்ட் டைம் பாருங்க cos 3 டிகிரி ப்ளஸ் இந்த லாஸ்ட் டைமில் தேர்ட் டைம்னாக்கா cos 177 டிகிரி வரும் ஓகேங்களா. இதேமாரி போயிட்டே இருக்கும் ப்ளஸ் டாட் 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 ப்ளஸ் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அதுமாரி cos 19 வரும் ஓகேவா. இது சென்ட்ரல் ஆட் பண்ணும்போது இந்த சென்ட்ரல் ஆட் பண்ணும்போது என்னன்னா 19 வரும் ஓகேவா. இது வரும் cos டாட் டாட் ப்ளஸ் cos 89 டிகிரி ப்ளஸ் cos 91 ஓகேங்களா. cos 91 டிகிரி வரும் ப்ளஸ் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னாக்கா ப்ளஸ் cos 19 வந்துடும் ஓகேங்களா. இதுதான் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ராக்கெட் டைம் பார்த்தீங்கன்னாக்கா 2 டேர்ம் இருக்குல்ல. ஸோ இது எந்த ஃபார்மில் அப்ளை பண்ணாக்கா cos c ப்ளஸ் cos d ஃபார்மில் உங்க ரைட் பண்ணுறேன். cos c ப்ளஸ் cos d. இப்போ cos c ப்ளஸ் cos d ஃபார்ம்னாக்கா 2 cos c ப்ளஸ் d பை 2 இன்ட்டு cos c மைனஸ் d பை 2 தான் ஃபார்முலா. இதுதான் என்ன பண்ணி ஒவ்வொரு ப்ராக்கெட் டைமுக்கு அப்ளை பண்ண போறீங்க ஓகேங்களா. அப்ளை பண்ணிங்கனாக்கா என்ன வருது பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் டைம் அப்ளை பண்ணுறீங்க cos c ப்ளஸ் cos d. இப்போ cos c ப்ளஸ் cos d அப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 2 cos c ப்ளஸ் d. அப்போ 1 டிகிரி ப்ளஸ் 179 டிகிரி ஆட் பண்ணிங்கன்னா 180 வந்துடும் பை 2 போட்டிங்கனாக்கா என்ன வந்துடும் 90 டிகிரி வந்துடும் ஓகேங்களா.
cos c plus cos d. Okay, formula 2 cos c plus d by 2 into cos c minus d by 2. But 2 into cos c plus d. C into 1, d into 179. Add பண்ணினாக்கா 180 வந்துரும். By 2 பண்ணினாக்கா 90 degree வந்துரும். Into cos of c minus d by 2. அப்போ மைனஸ் பண்ணிங்க. அப்போ 1 டிகிரிலேருந்து மைனஸ் 179 டிகிரி மைனஸ் பண்ணினாக்கா என்ன வரும் 178 வரும். அந்த 178 minus 178 degree by 2. 12 டைப் பண்ணிடலாம். அப்புறமா முடிச்சு ஒரு ப்ராக்கெட். நெக்ஸ்ட் செகண்ட் ப்ராக்கெட் அது மாதிரி அப்ளை பண்ணுறீங்க. செகண்ட் ப்ராக்கெட் அது மாதிரி அப்ளை பண்ணும்போது ப்ளஸ் 2 into cos அது சேம் தான் வரும். இப்போ 2 டிகிரி ஆட் பண்ணால் ஒரு 180 வரும். அது 12 டைப் பண்ணாக்கா நான் 90 டிகிரி வந்துடும். இன்ட்டு செப்பரேட் பண்ணும்போது 1 மைனஸ் 176 by 2ன்னு வரும். ஓகேங்களா, ப்ளஸ் டாட்டா ப்ளஸ் லாஸ்ட் டைம் வந்து cos 90 டிகிரின்னு வரும். இதேமாரி போய்ட்டு இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா cos 90 வேல்யூ பார்த்தீங்கன்னா 0. cos 90 வேல்யூ 0. அப்போ இங்கே 0 போட்டிங்கனாக்கா இது ஃபுல்லாக 0 ஆகிடும். இது 0 போட்டால் ஃபுல்லாக 0 ஆகிடும். இது 0 ஆகிடும். அப்போ ஈக்குவல் டு 0. ஓகேங்களா, சொல்லப்படுது cos 90 வேல்யூ வந்து 0. cos 90 டிகிரி வேல்யூ வந்து 0 உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் எங்கெங்கெல்லாம் 90 இருக்கோ cos 90 இருக்கோ 0 போட்டிங்கனாக்கா இந்த டைம் 0 ஆகிடும். ஓகே, அப்போ 2 into 0 into cos minus 178 degree by 2. நெக்ஸ்ட் ப்ளஸ் 2 into என்ன ஆகிடுங்க 0 ஆகிடும். cos 90 minus 176 by 2 ப்ளஸ் டாட்டா ப்ளஸ் லாஸ்ட் 0. அப்போ ஈக்குவல் டு 0 வந்துடும். தட்ஸ் ஆல். இப்போ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் நம்பர் 1. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் நம்பர் 1. தட்ஸ் ஆல். Next question number 8. Let